ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம A2B தமிழா சேனலில் யூடியூப்பில் மானிட்ரேஷனில் வரப்போகிற ஒரு நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் ஆல்ரெடி விளம்பரம் மூலமாக நமக்கு வர்ற இன்கம்மை காட்டிலும் இந்த அப்டேட் மூலமாக இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக யூடியூப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இது எல்லா சேனலுக்கும் கொடுக்கலங்க, ஒவ்வொரு சேனலுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்டு வர்றாங்க. நம்ம A2B தமிழா சேனலுக்கு இந்த அப்டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த அப்டேட் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வந்திருக்கா இல்லையாங்கிறத உங்கள் YT ஸ்டூடியோவில் போய் செக் பண்ணுங்கள். இது மானிட்ரேஷன் கிடைச்ச சேனலுக்கு மட்டும்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். உங்கள் சேனல் மானிட்ரேஷன் ஆகியிருந்தாலும் ஆகாட்டியும் நீங்களும் ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு மிட்ரோல்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். வாட் ஆர் மிட்ரோல் ஆட்ஸ் இன் யூடியூப்? On monetized videos that are 8 minutes longer, you can turn on ads during the middle of the video. You can manage mid-rolls and any video regardless of your channel level upload default. 8 நிமிடங்கள் அதற்கும் அதிகமான நிமிடங்கள் உள்ள வீடியோக்களின் நடுப்பகுதிகளில் விளம்பரங்களை ஆட் செய்வதுதான்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம 8 நிமிடத்துக்கு மேலே வீடியோ போடும்போது நமக்கு தேவையான இடத்துல மிட்ரோலை செட் பண்ணிக்க முடியும். இந்த அப்டேட் எப்போது நடைமுறைக்கு வருங்கிறத அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள். 12 மே 2025 இருந்து நடைமுறைப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது on 12 May 2025 to improve your earnings potential we will add auto slats and top of manual on existing videos. You can choose to continue managing your ad slots manually அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்று, உங்கள் YT ஸ்டூடியோ ஆப் ஓப்பன் பண்ணும்போது மேலே இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்படி இல்லைனா கீழே கொடுத்துருக்க ஏன்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூஆர் ஏ யூடியூப் பார்ட்னர்னு கொடுத்துருக்கிற பக்கத்துக்கு போகும். இதுக்கு கீழே தான் அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க ரிவ்யூவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சில டீட்டெயில்ஸ் காட்டும். அதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி நாம் லாங் வீடியோ போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோவுக்கு நாம் மானிட்ரேஷன் ஆட் பண்ணிவிட்டு மிட்ரோல் நாமளே நமக்கு தேவையான இடத்துல செட் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்பில் வந்திருக்க இந்த அப்டேட் AI மூலமாக அதுவே நம்ம வீடியோவுக்கு சரியான இடத்த மிட்ரோல் செட் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த அப்டேட் நோட்டிஃபிகேஷனில் யூடியூப்பே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வச்சு கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஆன் சொல்லி ஜஸ்ட்டு நீங்கள் அதை சேவ் கொடுத்தாலே போதும், சேவ் ஆகிரும். இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் அந்த ரிவ்யூ ஆப்ஷன் அப்படியே காட்டிகிட்டு இருக்கும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த அப்டேட் முக்கியமாக எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நாமளே மிட்ரோல் ஆட் பண்ணும்போது ஆடியன்ஸ் முக்கியமான இடத்துல விளம்பரம் வரும்போது அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதை தவிர்க்க சரியான இடத்துல யூடியூப்பே மிட்ரோல் செட் பண்ணி கொடுக்கும். இதனால் நம்ம வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க உதவும். இதன் மூலம் நமக்கு விளம்பரத்தை பார்க்குறனால யூடியூப் இன்கம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இந்த அப்டேட் நடைமுறைக்கு வந்த பிறகு தான் நமக்கு எந்த அளவுக்கு இன்கம் யூடியூப்பில் இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.